சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்கண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விடையாக கேள்வி வந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 இப்போ எதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்க? இல்லை, ஏதோ ஒன்று குறையுது, அதான் பார்த்துட்ருக்கேன். ஏதோ ஒன்றும் ரோஸ் வைக்கல அதானே? ஆமாடி, ஏன்? இருந்தால் தானே வைக்க முடியும். அப்போ ரோஸ் இல்லையா? நீ வாங்கி கொடுத்தா தானே வைக்க முடியும். சொல்லியிருக்கலாம்லாடி, வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஏன் உனக்கு அக்கறை வேண்டாமா? உனக்கே தெரியணும் இது வைக்கணும், இங்கே இருந்தால் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அவள் வீட்டில் இருந்தால் அவள் வச்சுட்டு வருவா எப்படியாவது, இங்கே நம்ம வாங்கி கொடுத்தா தானே உண்டு, வெளியவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு உனக்கா தோணணும். ஆமால, கல்யாணம் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் பத்தியா. இதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? இல்லடி, கல்யாணம்லாம் இருந்தால் பூவெலாம் வாங்கிட்டு போயிருப்பேன் டெய்லியும், அது சொல்கிறேன். முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கர. ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ரெண்டும் ஒன்று தாண்டி. லூசா நீ? ஆமாம், ஓ மேலே என்ன ஓவரா பேசுற? நேற்று அவ்வளோ டைலாக் பேசுன. இப்போ என்ன பண்ணாங்க உன்னைய? பேசுறது குத்தமா? இல்லை, ஒரு மார்க்கமாகவே பேசிட்டு இருக்கியே அதான். என்னன்னு தெரியல, அப்படிதான் பேசணும்னு தோணுது. தோணும். ஏன் தோணாது? செல்வானாவும் நிலாவும் வெளியே போயிருக்காங்களாம். சரி, இப்போ அதுக்கு என்ன? இல்லடி, வரியா? உன்னையும் எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். நிஜமாவா? இல்லை, பொய் தான். என்ன மாமா? பின்னா வரையன்னு கேட்டா வரேன்னு சொல்லி, இல்லை வரலைன்னு சொல்லி, நிஜமாவா பொய்யாவான்னு கேட்டுட்டு இருக்க? ஆராய்ச்சி பண்றியா? சரி போகலாம். சரி, எங்க போலாம்? நீ தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, அப்போ நீயே சொல்லு. சரி, நீ கிளம்பு, போலாம். சரி மாமா. ஹலோ. என்ன சிபிஐ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நீங்க யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார். தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் நீங்க ஃபர்ஸ்ட்டு? நான் தான் தெரியும்னு சொல்கிறேனே. டேய், வந்தேன்னு வச்சுக்கேன், ஃபோன் போட்டா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி பழங்குங்கடா. சும்மா போட்டுக்கிட்டு தெரியும்ட்டா எப்படா தெரியும்? யாரு யாருன்னு கேட்குறல? கொஞ்ச நேரம் சும்மா இருறி. என்ன சிபிஐ சார், ஹோட்டலில் என்ன பொண்ணோட இருக்கீங்க போல? டேய், யாரா நீ? அச்சோ சார், கோவப்படாதீங்க. என்ன இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டீங்க? இங்கே பாரு, யார் நீ? சும்மா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எதுக்கு கால் பண்ண, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே சார். நீங்கள் வெளியே மாசா சிபிஐன்னு சுற்றிட்டு திரியுறீங்க, ஹோட்டலில் பொண்ணோட இருக்கீங்க, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? டேய், அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அவ கூட நான் எங்கே வேணா இருப்பேன். உனக்கு என்ன? இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்க சார். எங்கே வேணா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே, எப்படி வேணா இருப்பீங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? சீ, வாய மூடு. அசிங்கமா இல்லை உனக்கு? யாரா நீ ஃபர்ஸ்ட்டு? நான் தான் சொன்னேன் இல்லடா உனக்கு தெரியும்ட்டு. யாரு மாமா? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? ஏன்டி நீ வேற உயிர் எடுத்துட்டு இருக்க? சும்மா உட்கார்றீ. டே சித்தார்த், ஏன்டா அந்த புள்ளியை பிடிச்சி கத்திட்டு இருக்க? நான் தான் விக்ரம். எது விக்ரமா? ஆமாடா. நிஜமா விக்ரம் தானா? டேய் ஆமாடா, ஏன்டா? என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எப்படி ஃபோன் பண்ணி எப்படி பேசணும்னு தெரியுமா தெரியாத உனக்குலாம்? ஒரு நிமிஷம் எனக்கு பதறிச்சுடா. அதுக்கு தான் கால் பண்ணி இப்படி பேசினதே. எதுக்கு? என் உயிர் எடுக்கிறதுக்கா? ஆமாடா, இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்தேல, பத்தாதா? மரியாதையே காலை கட் பண்ணிடு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏய், காலெல்லாம் கட் பண்ணிட்டு நான் எப்படா நடக்கிறது? என்ன ஜோக்கா? ஆமாடே, நல்லா இருக்கா? மயிறு மணி இருக்கு. பூ நாயே, வைடா. டேய் ஓரா சீன் போடாதடா. நாயே, ஃபோனை வைக்க முடியுமா முடியாதா? டேய் மச்சான், நான் இங்கே தான்டா இருக்கேன். நீ எங்கே வேணா இரு, எங்கேயாவது போய் சாவு, ஏன் உயிர் எடுக்காத வை. சரிடே, இப்படி பண்ணதுக்கு சாரி, போதுமா? கொஞ்சம் நார்மல் மூடுக்குவா. இங்கே பாரு, உன் மேலே நான் அவ்வளோ கடுப்பில் இருக்கேன், மரியாதையே வச்சிரு. டேய் நான் ஹோட்டலில் தான்டா இருக்கேன், கொஞ்சம் வந்துட்டு போடா. எதுக்கு? எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோம், பார்க்கணும்னு தோணலையா?
தோணலை. டேய் அவ்வளோதானடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ என்ன பொண்ணு அவனை பார்க்குறதுக்கு? அப்படியே பார்த்து தான் ஆசை வரும். போடா என்கிட்ட. இங்கே பாரு, அந்த பிள்ளை பக்கத்தில் தான் இருக்கு, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சட்னி பண்ணிடுவாங்க பார்த்துக்கோ. ஒழுங்காக பேசு, மரியாதை கிளம்பிடுவான். அதான் பண்ணுற அளவுக்கு தானே இருக்குது இப்போ. கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. வேண்டாம் வந்து எடுத்துகிட்டு போ தொட்டுக்க. வர முடியுமா முடியாதா? எங்கடா? ஹோட்டலில் ஃபங்க்ஷன் ஏரியா இருக்குல்ல, அங்கே தான். ஹோட்டலில் தான் இருக்கியா? ஆமாடே, அதானே வர சொல்கிறேன், வா. கேட்டு பார்க்குறேன்டா. கேட்டு பார்த்துட்டு வர முடிஞ்சா வரேன், வை. கன்ஃபார்ம்டாக வரணும், பார்த்துக்கோ. சரி நாயே, அதான் இங்கே முடிச்சு விட்டியேன், வர்றேன் வை. எப்படி வெளியே துரத்திடுவாங்க, கண்டிப்பாக வரேன். சமாளிச்சுட்டு வாடா. சுபா கடுப்பே ததுடா, வைடா. சரி மாப்பிள்ள, நீ என்ஜாய் பண்ணு. என்ன சும்மா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓய் கேக்குதா இல்லையாடி? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், காது செவிடா என்ன? இப்போ உனக்கு என்ன பண்ணாங்க? ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க? பேச மாட்டியா? உன்னே தான் வாயில் என்ன மாதிரி இருக்கா என்ன? பேசுனா பேசு, பேசாட்டி போடி, எனக்கு என்ன? என்ன சொன்ன? பேசுனா பேசு, பேசாட்டி போ, எனக்கு என்ன? பேசுனா பேசு, பேசாட்டி போ. என்ன? ஆமாம், பேசுனா பேசு, பேசாட்டி போ. ஆமாம் ஆமாம், எங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு தோணணும், ஆசை வரணும். உங்களுக்கு என்ன பார்த்தா அப்படி வருதா என்னன்னு தெரியலையே. பேசணும்னு தோணலை போல, அதான் அப்படி சொல்கிறீங்க. பொண்ணை பார்த்தா தான் வருமோம்ல, நான் என்ன பூதமா? இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் அப்படி வேற சொல்லணுமா? இடி உன்னை திட்டினதுக்கு சாரி. வேணும்னா காலில் வேணாலும் விழுறேன்டி. சொல்கிறானே விழமாட்டான்லாம் நினைக்காத. எனக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் தாராளமாக அழுவேன். ஏன் பொண்டாட்டி தானே? இங்கே பாரு, பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசின உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அடித்து மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி என்னவா? வானா வானா. இங்கே பாரு, என்ன இப்போ பிரச்சனை உனக்கு? இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இல்லை, பொண்ணை பார்த்தா ஆசை வரணும், அப்படியே என்ன மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. எப்படி தெரியுது என்னை பார்த்தா? உன்னை பார்த்தாவா? இரு பார்த்துக்குருவோம். சொல்லு, எப்படி தெரியுது? எப்படி எப்படியோ தெரியுதுடி. தேவையில்லாம பேசாத. இடி அவனை திட்டுறதுக்காண்டி சொல்றதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு சண்டை போட்டா இப்படி மனசுல இருக்கிறதா வார்த்தையே வருமா? அவன் சொன்னா? நான் தான். சரி, எல்லாத்தையும் விட்டுரு சரியா? இப்போ நான் என்ன பண்ண நீ சமாதானம் ஆவ, அதை பட்டு சொல்லு. சரி, இப்போ நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, வாங்க போகலாம். இல்லை அது என்ன சொன்னீங்கல்ல? இல்லை இல்லை போகலாம். ஆனால் என்ன ஆனால் ஆகணான்ட்டு இருக்கீங்க? இல்லை அது அவனை பார்த்தே வருஷக்கணக்கில் ஆச்சு. அவனே இப்போ தான் வர சொல்லியிருக்கான். சரி, இங்கே தான் ஹோட்டலில் தான் பார்த்தது வந்துடுவான். என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களே. உன்னை தனியால் விட்டுட்டு போகல, உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு தான் போகிறேன். அதெல்லாம் இல்லை. அப்படி தான் மாமா. சொன்ன கேட்பிய மாட்டியா? இந்த ஒரு டைலாக், இது ஒன்று சொல்லி தாண்டா என் உயிர் எடுத்துட்டு இருக்கேன். அப்படியாவது உயிர் எடுக்கிறேனே. என்ன சொன்ன? என்ன சொன்ன இப்போ? ஒன்றும் இல்லடி. சரி, என்ன வேலைன்னு சொல்லு. மாமா அவனை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விடுறியா? சரி, சீக்கிரம் சொல்லு. சொல்லும் போதே எங்கிட்ட சீக்கிரமாக சொல்லுவாங்க. சொல்கிற வரைக்கும் நீ தான் வெயிட் பண்ணி கேட்கணும். சரி சொல்லு. நான் அவனை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள அதான் என்னன்னு சொல்லு. சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்துன்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவேன்? இதுதான் நடக்கும். ம். என்ன ம்? ஓ, வாயை திறக்க மாட்டேன்றத சொல்லி காமிக்கிறியா? சூப்பர், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, வாயை தான் மூட சொன்னேன். இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லலை. இது எது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் இவ செய்வா. போதுமா நீ ஊமை வேஷம் போட்டதெல்லாம். மாமா போயிட்டு வரதுக்குள்ளே சாரி கட்டு. சாரி கட்டி ஃப்ரீயாக விட்டு ரெடி ஆயிரு, மாமா வந்துடுறேன். எதுக்கு? ஏம்மா உனையன ஏண்டி வாய் கிளற? என்ன 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 என்ன? ஏன் ஒரு எண்ணெய் கேட்டால் பத்தாதா? பத்தாது. சரி, நீ கிளம்பிடு, மாமா வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ட்ரெஸ் இப்போ தானே குளிச்சுட்டு மாற்றினேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலம்மா. ஏன், நல்லா இல்லையா? உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தாண்டி இருக்கும். மாமா கூட வெளியே வர்றல, சாரி கட்டு, மாமா கூட்டிகிட்டு போகிறேன். மல்லிகைப்பூ வச்சிரு. ஓகே. சரி. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே. வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சரியா? சரி.
ஆனால் சீக்கிரமாக வந்துடும் ஓகேவா? நான் எங்கேயுமே போகலடாச்சுமா, இந்த ஹோட்டல் தான். அவன் ஃபங்க்ஷன் ஏரியாவில் இருக்கானா, நம்ம போனது பார்த்தது வந்துடும் ஓகேவா? ம் சரி. இல்லை குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஏன்டி இப்படி கேட்குற? சொல்லு மாமா. குடிச்சாலும் எனக்கு பழக்கம் இல்லைப்பா. நீ வேணா ஊற்றி கொடுக்க ரெடினா நான் குடிக்க ரெடி. ஐயோ போயா. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்குற? இல்லை கேட்டேன், நீ பாட்டுக்கு அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாயிட்டேனா அப்புறம் நான் என்ன செய்ய? அப்படிலாம் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போனது வந்துடுவேன் சரியா? நீ கிளம்பிடுறேன், மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ம் சரி. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். என்ன நம்ம வந்துட்டோம், இந்த நாயை காணோம். எங்கே போய் தொலைஞ்சேன்னு தெரியலையே. மாப்பிள்ள எங்க? எங்கேன்னு பார்ப்போம் வாங்க. டேய் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, என்ன நிக்கிற? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான். டேய் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. கிழிச்சாங்க. ஏன்டா ஃபோனில் அவ்வளோ திட்டுனா வர முடியாதுண்டா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதுதான் நாங்களும் ஃபோனில் சொன்னோம். சாரி மாப்பிள்ள, ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன்டா. டென்ஷனில் பேசுவார், பேச மாட்டாம. சரி, ஃபாரின் லைஃப்பில் எப்படி போகுது? ஜாலியாக போச்சு மாப்பிள்ள. அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன்? அங்கேயே இருந்து தொலைக்க வேண்டியதானே? உன் உயிர் எடுத்து வருஷக்கணக்கில் ஆச்சுல, அதான் வந்துட்டேன். சரி வாடா உட்காரலாம். இப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா என்ன அசிங்கமாக நினைப்பாங்க. ஃபாரின்ல இதெல்லாம் சகஜம்டா. இங்கே பாரு, நீ ஒன்றும் ஃபாரின்லாம் இல்லை, இந்தியா வந்துட்ட. அங்கே பொண்ணுங்க முன்னாடி சுற்றிட்டு இருக்க மாதிரிலாம் இங்கே சுற்றிட்டு தெரியாத, செருப்பு தூக்கி அமுச்சு போடுவாளுங்க. ஏண்டா நான் செருப்படி வாங்குறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஆமாடே. சரி வாடா உட்காருவோம். சரி. சி என்ன மாப்பிள்ள நாருது? இல்லைடா, அது ஜூஸ் தான், குடி. ஜூஸா? நான் எவ்வளவோ ஜூஸ் குடிச்சிருக்கேன், இவ்வளோ கேவலமாக நாருது. டேய் இது ஃபாரின்ல இருந்து வந்ததுடா, அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? அடப்பாவி, இவ்வளோ நல்லவனா இருக்கா நீ? சரக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சாரையா உடிச்சு புரியாம போலயே. சரி, தெரியாத மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோம். என்ன மச்சான், என்ன ஐடியா அங்கே வந்திருக்கா? கல்யாணம் பண்றதுக்கு தான், வேற எதுக்கு? இந்நேரத்துக்கு வெள்ளைக்காரியை செட் பண்ணி 2 பிள்ளை குட்டியோட வந்திருப்பேன்னு நினச்சேன். செட் ஆக மாட்டேன்ட்டாளுங்க மாப்பிள்ள. செட்டா மாட்டின்ட்டாளுலாம், புரியலையே. இல்ல மாப்பிள்ள, என்னதான் வெளிநாட்டுக்காரியை பிடிச்சாலும் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க மாதிரி வரமாட்டாளுவல்ல, அதுக்குதான். தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் பண்ணுவீனா என் வீட்லயே கல்யாணம் பண்ணிக்க? நீ என்ன லூசாடா? இப்போ என்ன சொன்னாங்க, நீ என்ன லூசுன்ற? உங்க அண்ணனுங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நாயே, எங்க அண்ணன் இருக்கிற நீ கல்யாணம் பண்ற? பின்ன தங்கச்சியா வச்சிருக்க மெண்டல், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? சுபம் லூசு, என் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கின்றேன். அதான் உனக்கு தங்கச்சிலாம் இல்ல, அண்ணனுங்க 2 பேர் தான் இருக்காங்க, அவங்களை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேக்குறேன். நாயே, நான் அப்படி சொல்லல நாயே. வேற எப்படி? டே எங்க அத்தை பொண்ணு இருக்காடா, நித்யா, சூப்பரா இருப்பா பாத்துக்க. அப்படியா மாப்பிள்ள? சரி, அப்ப நீயே கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே, நீயே அக்ஷராவில் பண்ற? இல்ல அது இல்லடா, அவளை பாக்குறதுக்கு முன்னாடி இவளை பார்த்து. அத்தை பொண்ணுன்ற? என் ஊர்ல இருந்தா, இப்போதான் ரீசெண்டா வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கு. எது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான், இப்பவே ஏறிடுச்சோ? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு நாயே. ஏல அறிவு இருக்கடா உனக்கு கொஞ்சமாவது? இப்ப என்ன அறிவில்லாம கேட்டாக? டேய் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்ற, அக்ஷரா லவ் பண்றேன்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? என்ன, நான் அக்ஷரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, நீ நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க. டே ஆளை விடுறான், நாளா வரல போவோம் பிரச்சனைக்குள்ள. உனக்கு கொடுத்து வைக்கல, செம்மையா இருப்பா பாத்துக்க. ஒருவேளை அழகா இருப்பாளோ? சரி, இந்தியாவில தானே இருக்க போறோம், ஒரு நாள் போய் பார்ப்போம் இப்படிதான் இருக்கான்னு. என்ன மைண்ட் வைஸா, எப்படி இந்தியாவில தானே இருக்க போறோம், ஒரு நாளாவது போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது போல. இல்லடே அழகா இருக்கான்னு சொல்லிட்டியா, அதான் சரி பார்ப்போமேன்ட்டு. ஒருவேளை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடி இருப்பதுக்கு. என்ன இப்படி சொல்ற, ரொம்ப டார்ச்சரோ? இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ண விட்டுருவானா? எங்க எனக்கும் அக்ஷராக்கும் நடுவில் வந்துருவாளோன்னு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எப்படியோ உனக்கு தொல்லையா இருக்கிறதே என் தலையில கட்டி விட்டலான்னு பாக்குறேன். எங்க சிக்க மாட்டேங்கிறிய? சிக்கனா உன் தலையில தாண்டியா? டே நானா நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, எனக்கு அடங்குற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும். அப்ப நித்யாலாம் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டா. தெரிஞ்சா சரிடா. சரி, ஆனா என்னடா எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உள்ள போனது வேலையை கட்டு. பரவாயில்ல, இவ்வளவு நாள் நல்லவனாவே இருந்திருக்கான். மாப்பிள்ள எனக்கு தலையெல்லாம் ரொம்ப சுத்துதுறான். டே அப்படிதான்டா இருக்கும். உனக்கு தலை சுத்தலையா? எனக்கு பழகிருச்சு மாப்பிள்ள. இந்த என்ன பழகுனா எனக்கு தெரியாம என்னை விட்டுட்டு என்னமோ பழகிருக்கோம், எனக்கு சொல்லி கொடு மாப்பிள்ள.
அதை தான் மாப்பிள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கேட்டு தான் சொல்லி கொடுக்கணும்ல, நீ கேட்காம நான் சொல்லி கொடுத்துருவேன். அங்கே நிற்க மாப்பிள்ள நீ. அடப்பாவி, 2 ரவுண்ட்லயே கவுந்துட்டியா? ஆனால் மாப்பிள்ள இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஜூஸ் என் வாழ்க்கையில் குடிச்சதே இல்லை மாப்பிள்ள. இனிமே குடிக்க வச்சிருவோம், கவலைப்படாத. சரி அவ வேற ஒத்தையில இருப்பாடா, நான் போனதும் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கிளம்பணுமே. வாட போலாம். உனக்கு என்ன பொண்டாட்டின இஷ்டமோ? தாய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன் ஆனால் என் பொண்டாட்டி தான். எப்படி கல்யாணம் ஆகாமலே பொண்டாட்டியா? தாய் கல்யாணம் ஆகலை ஆனால் அவன் என் பொண்டாட்டி தான். ஏக்கு மாப்பிள்ள சீக்கிரம். ஒன்னும் இல்லை மாப்பிள்ள, உன் நிலைமையை நினைச்சு சிரிச்சேன். டேய் அந்த மாதிரி நான் வெட்டி பையன் கிடையாது. எனக்கெல்லாம் குடும்பம் இருக்கு. என் பொண்டாட்டி வேற வெயிட் பண்றா. நான் கிளம்புறேன் என்ன? ஆமா, எங்க போற, எதுக்கு போற? டேய் எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுடா, உனக்கு தெரியாதான்? டேய் லூசு, ஏச்சே வாய மூடுறான். நானே ஒரு நல்ல வைப்ல போயிட்டு இருக்கேன். உன் மூஞ்சி இப்படி இருக்க. இதை பார்த்து போனானா என் புள்ள என்ன மாதிரி போகாம அந்த மாதிரி வந்து வந்தா லூசு. என்னது புள்ளையா? டேய் விக்ரம, தெரியாம ஊத்தி கொடுத்துட்டியா? அப்பா மவனே வாய மூடுறா. ஏக்கடா அப்படி திறந்து வச்சிருக்கான் மாப்பிள்ள போதும்டா. வாங்கிட்டேன். எவ்வளோ நேரம் பேசுறது? நான் என் பொண்டாட்டிட்டு போறேன். அச்சிச்சோ, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு சிவராத்திரி தான் போவான். ஆனா எந்திக்க முடியல மாப்பிள்ள. வாடா, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். என்ன மாப்பிள்ள இது? அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணை தானே கூட்டிட்டு போய் விடுவாங்க. நீங்க என்ன கூட்டிட்டு போய் விட்டுற? எல்லாம் என் நேரம்டா, எல்லாம் என் நேரம். அடச்சை, உனக்கு மாசம் பில்டப்லாம் கொடுத்தனடா. ஒரே ஒரு 2 ரவுண்டு தான் போச்சு, அதுக்குள்ள இப்படி ஆஃப் ஆகி உட்காந்துருக்கேன். என்னத்தை சொல்லி என்ன ஆகுறது? எல்லாம் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு கொண்டு போய் விட்டுருவான். எங்க மாமா வந்தார், ஆளே காணோம். ஃபங்க்ஷன் ஏரியா இதானே சொன்னாங்க, எம்டியா இருக்கு. சரி உள்ள போய் பார்க்கலாம். அங்க யாரோ இருக்காங்களே. மாமா தான். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கையில கூல் ட்ரிங்க்ஸா இருக்குமோ? மாமா மாப்பிள்ள என் பொண்டாட்டி என்ன தேடி வந்துட்டாடா. இவன் ஒருத்தன் உன்னை என்ன ஒண்ணு காத்திருக்காள் அவ. சரி மாப்பிள்ள உன் கூட எல்லாம் நான் வரல. என் பொண்டாட்டி கூட போய்க்கிறேன். போப்போ, உன்னை வச்சு செய்வா போ. அச்சுமா போலாம் மாண்டி தங்கம். இவன் ஏன் இப்படி வளர்றான்? ஒருவேளை சரி இருக்கட்டும், 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துக்கிறாங்கல்ல, இருந்துட்டு போட்டோம். சரி நம்ம கிளம்பலாம். என்னடி போறான்? மாமாவை கூட்டிட்டு போடி. நீ போமா, நான் கூட்டிட்டு வந்து விடுறேன். ம் சரிண்ணே. டேய் உன் கூட தான் போக மாட்டேன், நான் அவ கூட தான் போவேன். நான் வேணா கூட்டிட்டு போறேண்ணா. இல்லம்மா, அவன் எப்படி நீ தனியா? நான் பார்த்துக்கிறேண்ணா. டேய் அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா. நீ மூடுறா. மாமா போலாமா? போலாண்டி தங்கம். வந்துட்டேன். டேய் கருவாயா போயிட்டு வரேன்னா? நானே இவனை செமத்தியா வாங்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் என்ன கருவாயின்ட்டு இருக்கான். சரிங்க ஆனலக்கா, போயிட்டு வாங்க. நான் வேணா வரவாமா? இல்லைண்ணா, நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். டேய் ஒன்னும் வரவனா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வரவான்னு கேட்டுட்டு இருக்கான். மூடிட்டு போடா. அம்மா, அவனாலாம் குடிக்கல, நான் தான் ஏதோ விளையாட்டுக்கு. இல்லைண்ணா பரவாயில்ல, இருக்கட்டும். எப்பயாவது தானே. இல்ல அவன் குடிச்ச பழக்கம் இல்ல, நான் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சரிங்கண்ணா, விளையாட்டுக்கு தானே பண்ணீங்க, விடுங்க. எந்துக்கும் நோய்ந்து நீ வேண்ட பேசிட்டு இருக்க. வாடி போலாம். சரிங்கண்ணா, காலையில் பார்க்கலாம். சரிம்மா. நீ எதுக்கு இப்போ என்னைய பார்த்துட்டு இருக்க? வாடி போலாம். சரி மாமா. ரூமுக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம். சரி நீ ஒரு நிமிஷம் இரு, மாமா வந்துடுறேன். எங்க போற? நான் சொன்னது மட்டும் நீ கேட்டா போதும். நீ என்ன கொஸ்டின் பண்ண வேணாம், சரியா? சரி. எங்க போறாருன்னு தெரியலையே. என்ன போன வேகத்துல என்னத்தையும் எடுத்துட்டு வரான், நம்மளை பார்த்து வரான். ஏன் ஆக்சுவலா அவன் தள்ளி போயிரு. என்ன எதுக்கு நீ அந்த போன் திரும்பி இருக்கான்? ஒன்றும் இல்லை. மாமா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சான்? எதே பூ வாங்கி வந்திருக்கியா? ஆமாடி தங்கம், இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறானா? இரு, உனக்கு மாமா பூ வச்சு விடுறேன், சரியா?
நிஜமா ப்ளீஸ் தான் மாமாவுக்கு வேணும்டி. இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு தூங்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும் 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 அவ்வளோதான். சொன்னா கேளு மாமா, ப்ளீஸ். சொல்கிறது கேளு, புரிஞ்சுக்கோ. நீ இப்போ நிதானத்தில் இல்லை. என்னடி நிதானத்தில் இல்லை, நான் ஸ்டடியாக இருக்கேன். எப்போவுமே ஸ்டடியாக தான் இருப்பேன். யார் நினச்சேன், நான் சிபிஐடி. சொன்னா கேளு மாமா, ப்ளீஸ். நான் புருஷனா நீ புருஷனா, நான் சொல்கிறது கேளுடி. மாமா வாய் மூடு. நீல நிலவே நினவில் அழகே